தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம், வேத சாஸ்திரங்களில் தான தர்மம். முதற் பகுதி. எண் 4 அறம் என்று முன்னே சொன்ன 32 மட்டும் இல்லாமல் வேத சாஸ்திரங்களில் ஏராளமான தானங்களை சொல்லி இருக்கிறது. ராஷ்டிரகூட்ட ராஜ்யத்தில் முக்கியமான ஸ்தானத்தில் இருந்த ஹேமாத்ரி என்றவர் இந்த தானங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தான ஹேமாத்ரி என்றே அதற்கு பெயர். 700 வருஷங்களுக்கு முன் எழுதிய இந்த புஸ்தகத்துக்கு ஆதாரம் அதற்கும் 200 வருஷங்கள் முந்தி லக்ஷ்மிதரர் எழுதிய கிருத்திய கல்பத்தரு. இப்போது கனோஜ் என்கிற கான்யகுப்ஜத்தில் வசித்தவர் இந்த லக்ஷ்மிதரர். அதிலே சொல்லாத தானமே இல்லை. வித்யாதானம் என்று படிப்பு தருவது, அணைகள் கட்டி ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுவது முதலான சோஷியல் சர்வீஸ் எல்லாவற்றையுமே அதில் தானம் பண்ணுவது என்று சொல்லி இருக்கிறது. வேதத்திலும் தான மகிமை எங்கு பார்த்தாலும் சொல்லி இருக்கிறது. வேத சிரசான உபனிஷத்துக்களில் ரொம்ப பெரிசானது பிருஹதாரண்யகம். அந்த பேருக்கு அர்த்தமே பெரிய காடு என்பது. அப்படி காடாக விரிந்த அந்த உபனிஷத்தில் 5.2 ஒரு கதை வருகிறது. உபனிஷத்துக்களில் தத்துவங்கள், பிலாசபி அப்படியே கொட்டி கிடப்பது மட்டும் இல்லை, நடுநடுவே ரசமான கதைகள் வரும். இந்த கதைகளின் மூலமும் ஒரு பெரிய தத்துவம் பிரகாசிக்கும். அப்படி பிருஹதாரண்யகத்தில் கொடையை பற்றி ஒரு கதை வருகிறது. தேவர்கள், அசுரர்கள், மனுஷியர்கள் எல்லாருமே பிரம்மாவுக்கு ஒரே மாதிரி குழந்தைகள் தான். பரமாத்மாவுக்கு பல தினுசான லீலை வேண்டி இருக்கிறது. நல்லது கெட்டதுகளை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதற்காக அவர் பிரம்மாவை கொண்டு தேவ ஜாதி, அசுர ஜாதி, மனுஷிய ஜாதி முதலானவைகளை சிருஷ்டிக்க செய்கிறார். இந்த 3 ஜாதிக்கும் நல்லதை சொல்ல பிரம்மா கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு சமயம் தேவர்கள் எல்லோரும் பிரம்மாவிடம் போய் எங்களுக்கு சுருக்கமாக ஒரு உபதேசம் பண்ணுங்கள் என்று பிரார்த்தித்துக் கொண்டார்கள். பிரம்மா த என்ற ஒரே ஒரு அக்ஷரத்தை மட்டும் சொல்லிவிட்டு, இதுதான் உபதேசம், இதற்கு அர்த்தம் புரிந்து கொண்டீர்களா என்றார். நம்மிடத்திலே இருக்கிற தப்பு நமக்கே நன்றாக தெரியுமானதால் யாராவது ரொம்ப சூக்ஷ்மமாக சூச்சனையாக எடுத்து காட்டினால் கூட உடனே புரிந்து கொண்டு விடுவோம். இந்த ரீதியில் தேவர்களுக்கு பிரம்மா த என்று சொன்ன உடனேயே அதற்கு இன்னதுதான் அர்த்தமாக இருக்கும் என்று புரிந்து விட்டது. தேவர்களிடம் இருக்கிற பெரிய கோளாறு இந்திரிய நிகிரகம், புலனடக்கம் இல்லாததுதான். தேவலோகம் ஆனந்த லோகம் அல்லவா? அங்கே சுகவாசிகளாக மனம் போனபடி இருப்பது தேவர்களின் வழக்கம். ஆனபடியால் இந்திரியங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் பிரம்மா பண்ணுகிறார், குறிப்பால் உணர்த்துகிறார் என்று புரிந்து கொண்டார்கள். புரிந்துவிட்டது. தாமியத என்று தாங்கள் உபதேசித்து விட்டீர்கள் என்று பிரம்மாவிடம் சொன்னார்கள். தமம், ஷமம் என்று 2 உண்டு. 2ம் அடக்கத்தை குறிப்பது. புலனடக்கம், மனசடக்கம் என்ற 2ஐ குறிப்பிட தமம், ஷமம் என்று ஒரே அடக்கத்திற்கான 2 வார்த்தைகளை சொல்வது. ஷமம், தமம் முதலான 6 குணங்களை ஷமாதி ஷட்க சம்பத் என்று பெயரிட்டு சாதகர்களுக்கெல்லாம் நம் பகவத் பாதாள் விதித்திருக்கிறார். ஷமத்தோடு கூடிய நிலைதான் சாந்தி. தமத்தில் அடங்கி இருப்பது தாந்தி. ஒன்றை மட்டும் சொன்னால் அதுவே 2 வித அடக்கத்தையும் குறிக்கும். தாமியத என்றால் தமத்தை செய்யுங்கள், அதாவது இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்பாடு, கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். பிரம்மா த என்று சொன்னது தாமியதவுக்கு அப்ரிவியேஷன், சுருக்கம் என்று தேவர்கள் அர்த்தம் பண்ணிக்கொண்டார்கள். ஒரு முழு வார்த்தையை சொல்வதை விட அதில் முதல் எழுத்தை மட்டும் சொன்னால் அதற்கு ஜாஸ்தி சக்தி இருக்கிறது. சர்ச்சில் கூட
வி ஃபார் விக்டரி என்று சொல்லி எங்கே பார்த்தாலும் அந்த வியை மந்திரம் மாதிரி பரப்பினார். நீங்கள் அர்த்தம் பண்ணி கொண்டது சரிதான் என்று சொல்லி பிரம்மா தேவர்களை அனுப்பினார். மனுஷியர்களுக்கும் இதே மாதிரி உபதேசம் வாங்கிக் கொள்கிற ஆசை வந்தது. அவர்களும் பூர்வ காலத்தில் பிரம்மாவை நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவரிடம் போய் உபதேசம் பண்ணுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். மறுபடியும் பிரம்மா த என்ற அதே சப்தத்தை மட்டும் சொன்னார். மனுஷியர்களுக்கும் தங்கள் குற்றம் உள்ளுக்குள் உறுத்தி கொண்டிருந்ததால் தங்களுக்கு அத்தியாவசியமான உபதேசம் இன்னது என்று பளிச்சென்று புரிந்து கொண்டார்கள். அர்த்தம் தெரிந்ததா என்று பிரம்மா கேட்டவுடன் தெரிந்து கொண்டோம், தத்த என்று உபதேசம் பண்ணி இருக்கிறீர்கள் என்றனர். தத்த என்றால் கொடு, தானம் பண்ணு என்று அர்த்தம். தத்தம் பண்ணுவது, தத்து கொடுப்பது முதலான வார்த்தைகள் வழக்கத்தில் கூட இருக்கின்றனவே. ஆமாம், நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பிரம்மா மனுஷிய ஜாதியிடம் சொல்லி அனுப்பி வைத்தார். தேவர்களும் மனுஷியர்களும் உபதேசம் வாங்கிக் கொண்டால் அசுரர்கள் மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களும் பிரம்மாவிடம் வந்து உபதேசம் கேட்டார்கள். அவரும் பழையபடி அந்த கிரிப்டிக் சுருக்கமான த உபதேசத்தையே பண்ணினார். புரிந்ததா என்று கேட்டார். அசுரர்களும் உடனே புரிந்துவிட்டது, தயத்துவம் என்று உபதேசம் பண்ணிவிட்டீர்கள் என்றனர். பிரம்மாவும் ஆமாம் என்றார். தயத்துவம் என்றால் தயையோடு இருங்கள் என்று அர்த்தம். இரக்கமில்லாதவர்களைத்தானே அரக்கர் என்று சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் கூட தயாதாட்சண்யம் இல்லாத கிரூர ஸ்வபாவம் தான் அசுரர்களின் இயற்கை. அதனால் தவுக்கு இப்படி அர்த்தம் பண்ணி கொண்டார்கள். இடி இடிக்கிற போது த த த என்கிற மாதிரி சப்தம் கேட்கும். தாமியத, தத்த, தயத்துவம் என்பதுதான் அந்த 3 த. இது பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வருகிற கதை. நம் சங்கர பகவத் பாதாள் இதற்கு பாஷ்யம் எழுதுகிற போது இங்கே தேவர் அசுரர் என்று சொன்னதெல்லாமும் மனுஷியர்களுக்கு வேறல்ல. மனிதர்களிலேயே எல்லா நல்ல குணமும் இருந்தும் புலனடக்கம் இல்லாதவர்கள் தேவர்கள். கொடுக்கிற ஸ்வபாவமே இல்லாமல் லோப குணத்தோடு இருப்பவர்கள் அசல் மனுஷியர்கள். ஹிம்சை பண்ணிக்கொண்டு கிரூரமாக இருக்கிற மனிதர்களே அசுரர்கள். ஆனதால் 3 உபதேசங்களும் நமக்கே ஏற்பட்டவை என்றுதான் நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வாஸ்தவந்தான். ஆனாலும் இங்கே சொல்லி இருப்பதிலிருந்து மனித வர்க்கத்துக்கு என்று பிரத்யேகமாக இருக்கிற பெரிய குறைபாடு லோபித்தனம்தான் என்று தெரிகிறது. இந்திரிய மனோ நிகிரகம் பண்ணினவர்களாகவும் கிரூர ஸ்வபாவம் துளிக்கூட இல்லாமலும் கூட மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு விடலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் கூட பொருளை எடுத்து கொடுப்பது, தானம் செய்வது என்றால் கொஞ்சம் பின்னே தான் நிற்கிறார்கள். பொருளில் பற்றை விடுவதுதான் மனுஷனுக்கு மகா கஷ்டமாக இருக்கிறது. இதனால் தான் மனிதனுக்கு முக்கியமாக தத்த, தானம் பண்ணு என்று வேதத்தின் முடிவில் இருக்கப்பட்ட உபனிஷத்தே உபதேசம் பண்ணுகிறது. நம்மில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக் கொள்கிறோம். சிலர் சிவ பஞ்சாட்சரி எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் நாராயண அஷ்டாட்சரி எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படியே முருகனுக்கான ஷடக்ஷரி, ராம மந்திரம், கிருஷ்ண மந்திரம், அம்பாள் மந்திரங்கள் என்று பல இருக்கின்றன. இவற்றை அவரவர் தங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் நம் அத்தனை பேருக்கும் மனுஷ்ய ஜென்மா எடுத்த சகலருக்கும் வேத சிரசான உபனிஷத்திலேயே உபதேசித்துள்ள மந்திரம் தத்த, தானம் பண்ணு, நல்ல கொடையாளியாக இரு என்பதுதான். நம் இஷ்டம் இஷ்டமில்லை என்பதற்கெல்லாம் இடமில்லாமல் இது நமக்கு வேதம் போட்டிருக்கிற ஆக்ஞை. மற்ற மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இந்த தத்த மந்திரத்தை காரியத்தில் பண்ணி காட்ட வேண்டும்.
இந்த உபதேசம் வருகிற பிருஹதாரண்யக உபனிஷத் என்பது சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தது.